ஹலோ ஃபேமிலி, த வாய்ஸ் ஆஃப் எசட் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ப்ரோக்ராம் இதில் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு சிருஷ்டித்தவருடைய குரலாக, அவருடைய இதய துடிப்பாக, அவர் உங்களை கொண்டு அவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த எபிசோட்ஸ் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனம் நம்ம ரெகுலராக நம்ம கேட்குற வார்த்தைகள் தான். ஸோ இதில் நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம நிறையா சூழ்நிலைகள் மத்தியில், நிறையா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு நிலைமையின் மத்தியில், எனக்கு துணை என்பது, எனக்கு சப்போர்ட் என்பது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை எனக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறது என்பது என்னை சுற்றி எதுவுமே இல்லை. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டோட, ஒரு ஹர்ட்டோட, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. யாக்கோபு, இஸ்ரவேல், இது ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான், நமக்கு நல்லாவே தெரியும். யாக்கோபு என்பதற்கான அர்த்தம் குதிங்காலை பிடிக்கிறவன் என்பது அர்த்தம். இஸ்ரவேல் என்பதற்கான அர்த்தம் த பிரின்ஸ் ஆஃப் அ நேஷன் என்பது அர்த்தம். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலா பெயர் சூட்டி அவனை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அவனை ஒரு டிரான்ஸ்ஃபார்முக்குள்ளே கொண்டு போனார். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, இதுவரைக்கும் நீ மனிதர்களுடைய கால்களை பிடித்து, உன்னுடைய சொந்த பந்தங்களுடைய கால்களை பிடித்து, உன்னுடைய சோர்ஸஸோட கால்களை பிடிச்சி, இல்லை உனக்கு இது தேவைன்றதுனால அதோட காலை பிடிச்சி நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் போய் ஒரு முடிவுக்குள்ளே வந்து, இப்பொழுது நான் உன்னை ஒரு ஜாதிகளுக்கு, ஒரு நேஷனுக்கு நான் உன்னை பிரின்ஸ் ஆக்குறேன் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே, அடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே ஆண்டவர் யாக்கோபை கொண்டு போகிறார். இந்த மாலை வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய பேர் உங்கள் சுற்றி இருக்கிற சோர்ஸஸை பார்த்து, உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் சுற்றி இருக்கிற மனிதர்களை ஏங்கி 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 அவங்க காலில் விழாத குறையா, எனக்கு ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை ப்ளெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள், என் கூட சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட நில்லுங்கன்னு எத்தனையோ முறை கேட்டு தவித்து, ஆனால் ஒருத்தர் கூட பக்கபலமாக இல்லாத சூழ்நிலைமையில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை அழைத்த தேவன் தாயின் கற்பத்திலே உருவாகிறதற்கு முன்னாடியே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்பொழுதும் இந்த சிச்சுவேஷன் மத்தியிலும் யாக்கோபே, நான் உன்னை அப்படியே யாக்கோபா விட்டு விடலை, நான் உனக்கு ஒரு ஷிஃப்ட்டை கொடுத்துருக்குறேன். என்னென்னா, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை இஸ்ரவேலாய் நான் உருவாக்கி இருக்கிறேன். இப்போ நான் உன்னை ஒரு அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறேன். கொண்டு போன நான் சொல்கிறேன், பயப்படாதே. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து, சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து, உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து, உங்கள் போராட்டங்களை பார்த்து, இல்லை குடும்பத்தில் ஒரு வேளை ஏதோ ஒரு லீக்கேஜ், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு எதிர்மறையான சூழ்நிலைமையில் போயிட்டுருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். இதில் ஆண்டவர் சொல்கிற ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ கேன் கெட் இட் கிளியர்லி. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஏனோ தானோன்னு இந்த உலகத்தில் வைக்கல. உங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணதுனால நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை நீங்கள் டிசைட் பண்ணதுனால நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் உங்களை உருவாக்கினார், உங்களை சிருஷ்டித்தார், ஆண்டவர் உங்களை உருவாக்கினார். அந்த அங்கீகாரத்தை இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் எடுக்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன். நீ இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஏதோ நீ பிழைப்புக்காக ஓடுறன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனா, தட் இஸ் ராங்.
இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அவருக்கு கண் இருக்கா மூக்கு இருக்கா அதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர்தான் உங்களை சிருஷ்டித்த நாயகர். அவர் தான் உங்களை அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ளே அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே உங்களை உருவாக்கினவருமாக இருக்கிறார். அவர் இன்றைக்கி அந்த 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 ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். ரெண்டாவது, பயப்படாத, எதை பற்றியும் பயப்படாத. ஏன்னா சிருஷ்டித்தவருக்கு தெரியும் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று. நமக்கு தெரியாது, நம்மளோட ஃப்யூச்சர் நமக்கு தெரியாது, நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நம்ம கூட இப்போ இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இருக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ டோன்ட் வரி அபவுட் தட். நீ ரொம்பலாம் யோசித்து அலட்டிக்காத, என்னை விசுவாசி. நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கி இந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே வந்து நிற்க வச்சுருக்கிறேன். பயப்படாமல் இரு. என்ன உன்னை சுற்றி நடக்கட்டும், யார் உன் கூட இருக்கட்டும், யார் உன்னை விட்டு போகட்டும், இல்லை உன்னோட செல்வாக்கு உன்னை விட்டு போகட்டும், உன்னுடைய ஞானம் உன்னை விட்டு, எது உன்னை விட்டு போனாலும், நீ நம்பின மனிதர்கள் உன்னை விட்டு போகட்டும், எதுலாம் உன்னை விட்டு போனாலும் உன்னை ஞாபகம் வச்சுக்க, நான் உன் சிருஷ்டிகர், உன்னை உருவாக்கினவர், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். தேர்ட் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஐ ஹவ் ரிடீம்ட் யூ. நம்ம நிறையா சூழ்நிலைகளில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நிறையா கடன் பிரச்சனைகளில், நிறையா பாவத்தில், நிறையா எதிர்மறையான சூழ்நிலைமையில், நிறையா பிசாசோட தாட்ஸ் நமக்குள்ளே போட்டு அவன் நம்மளை முடிக்கிறதுக்கு எத்தனையோ முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் ரிடீம்ட் யூ. நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். அவர் நம்மளை மீட்டு கொண்ட விதம் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப அழகானது. உங்கள் அப்பா பண்ண முடியாது சார், உங்கள் அம்மா பண்ண முடியாது மேடம், உங்கள் பிள்ளைகள் பண்ண முடியாது. ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு நல்ல தகப்பனாய் தான் உயிரையே தந்து தான் ரத்தத்தையே கொடுத்து உங்களை என்னையும் மீட்டெடுத்ததற்கான நோக்கம் என்னென்னா, உங்களை ஒரு கிரேடில் அவருடைய பிள்ளையாய் அவரோட கூட அமர செய்யும்படியாக. எது வேணால் நடக்கட்டும், எது வேணால் உங்களை சுற்றி நடக்கட்டும், தைரியமாக சொல்லுங்கள், நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவர் என்னை விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார், என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாதுன்ற தைரியத்துக்குள்ள, ஒரு விசுவாசத்துக்குள்ளே இந்த சாயங்கால வேளையில் வாங்க, வாய் திறந்து சொல்லுங்கள், அவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்து சொல்கிறாரு, ஐ ஹவ் கால்ட் யூ பை நேம். சார், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உங்கள் பேரை முன்குறித்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை பேர் சொல்லி, இப்போ ஜான் ஜோசப்னு எனக்கு 96 வச்சாங்கன்னா அது 96 அப்பா அம்மா வச்ச பேர் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் எனக்கு அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்கு கூப்பிட யாரும் இல்லை, என்னை கவனிக்க யாரும், நோ 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 24/7 அவர் ரொம்ப ஈகராக, ரொம்ப ஆர்வமாய் உங்களையே உங்கள் மேலே கண்ணை எடுக்காமல் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். ஆமென். கடைசியாக இதுதான் கிளைமேக்ஸு, யூ ஆர் மைன், நீ என்னுடையவன். இந்த ஜென்ரேஷனில், இந்த நாட்களில் நிறையா பேர் எனக்குன்னு ஒருத்தர் இருந்துட மாட்டாங்களான்னு நிறையா உறவுகளை தேடி, நண்பர்களை தேடி, கூட ஒருத்தவங்க நிற்கணுன்றதை தேடி நிறையா சுற்றிக்கிட்டு இருக்க டைமில், ஆனால் அது எல்லாமே ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே தான் போய் முடியுது. அது எல்லாமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் போய் முடியுது. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே தான் போய் முடியுது. ஆனால் எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இப்போ இல்லை சார், உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களையோ என்னையோ உரிமையாக சொல்கிறாரு, யூ ஆர் மைன், நீ என்னுடையவன், நீ அனாதை கிடையாது. எனக்கு யாரோ இல்லைன்னு சொல்கிறல்ல, அது கிடையாது, நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் சிந்தும் போது நான் உன் பக்கத்தில் உன் கையை பிடிச்சி தான் உட்காந்துட்டு இருந்தேன். நீ ஒரு கஷ்டத்தை கடந்து போகும்போது நான் உன் கூட அந்த கஷ்டத்தில் நான் உன்னை தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு போனேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கைவிட்டு தனித்து விடப்பட்ட சூழல் மேலே நீ இருக்கும்போது நீ நினச்ச நீ தனியாக இருக்கிறேன்னு, நோ 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 நோ, நான் உன்னை அரவணைத்து கொண்டிருந்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன்.
இந்த சாயங்கால வேளையில் நான் உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். யூ ஆர் பிலாங் டு ஹிம். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். யூ ஆர் ஹிஸ். அவரும் பெருமையாக சொல்கிறார், யூ ஆர் மைன், யூ ஆர் மைன், ஐ ஹவ் பாட் யூ. நான் உன்னை விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். உன்னை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. உன்னை பிசாசு சொந்தம் கொண்டாட முடியாது. வியாதி சொந்தம் கொண்டாட முடியாது. தரித்திரம் சொந்தம் கொண்டாட முடியாது. பண கஷ்டங்கள் உன்னை சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம், நான் உன்னை மொத்த விலையும் கொடுத்து உன்னை வாங்கி உன்னை என்னுடையவனாய் ஆக்கியிருக்கிறேன். யூ ஆர் மைன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தனியாக இல்லை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். நான் அப்படியே ப்ரே பண்ணுறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எத்தனை பிள்ளைகள் தடுமாற்றத்தோட, உடைவுகளோட, ஆண்டவரே தனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவரீர் இந்த ராத்திரி வேளையில் ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு தெய்வீக பலன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதிலும் தொனிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஃப்ரஸ்ட்ரேஷன் மத்தியில், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் பிள்ளைகளை போய் கொண்டிருக்கிறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் அந்த சூழ்நிலைகள் மாறி ஒரு தெய்வீக அற்புதம், தெய்வீக அதிசயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும். ஆண்டவரே, யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் பரம தகப்பன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கிற தேவன், நீங்கள் எங்களோட இருக்கீங்கன்ற தைரியத்தோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட ஒவ்வொரு படியையும் ஏறி செல்ல வேண்டிய கிருபையை நீர் பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நான் ஜீவனை பேசுகிறேன். உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.